இங்க ஒரு டெத்து இன்னும் யாரெல்லாம் சாகடிக்கணும்னு அதோட ஐபேட்ல பாக்குது. அதுல ஒரு சயின்டிஸ்ட தான் கொல்லணும்னு போட்டிருக்கு. டெத்தும் அவரோட ரூம்க்கு வந்து அவரை பாக்குது. அங்க சயின்டிஸ்ட் காஃபி குடிச்சிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காஃபி பக்கத்துல தான் பாய்சனும் இருக்கு. இவர் தெரியாம அந்த பாய்சனை குடிச்சிட்டு தான் இறக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு டெத்து ரெடியா நிக்குது. பட் இவரோ கரெக்டா காஃபி கப்பை எடுத்து குடிச்சிடுறாரு. உடனே டெத்து அவர் சாகுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு மணல் கடிகாரத்தை எடுத்து பாக்குது. அத இன்னும் டைம் இருக்கத பார்த்துட்டு அது அங்கேயே ஜாலியா விளையாடிட்டு இருக்குது. இது இருக்கிறது தெரியாத சயின்டிஸ்ட் அவராட்ட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரு ரெஸ்ட் ரூம் போலாம்னு கிளம்புறாரு. உடனே அந்த டெத்து அந்த பாய்சனை அந்த காஃபி கப்ல ஊத்திடுது. அப்புறம் அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்க இருக்கிற எல்லா கெமிக்கலையும் எடுத்து அந்த காஃபி கப்ல ஊத்திடுது. அப்ப சயின்டிஸ்ட் வர சத்தம் கிட்டதும் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காஃபி கப்பை அங்கேயே வச்சிருது. சயின்டிஸ்டும் நடந்த தெரியாம அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. அதை குடிச்சதும் அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே டெத்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு சயின்டிஸ்டோட ஆவிய கூட்டிட்டு போலாம்னு வருது. அப்ப திடீர்னு சயின்டிஸ்ட் எழுந்து நிக்கிறாரு. பார்த்தா அவருக்கு வயசு குறைஞ்சு குட்டி பையனா மாறிட்டாரு. அவரும் எப்படி இப்படி மாறணும்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டெத்து எதிர்த்தாப்புல இருக்கத பார்த்ததும் பயத்துல கத்துறாரு. டெத்தோ இது எப்படி நடந்துச்சுன்னு குழம்பி போய் நிக்குது. இது நிறைய கெமிக்கலை சேர்த்ததாலதான் இந்த சயின்டிஸ்ட் இப்படி குட்டி பையனா மாறிட்டாரு. அப்ப டெத்து கிட்ட இருந்த அந்த மணல் கடிகாரத்துல அந்த பையன் சாகுறதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும்னு வந்துருச்சு. இது பண்ண வேலையால தான் இப்படி மாறி இருக்கு. இது உடனே ஜன்னலை உடைச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருது.